வணக்கம்ப்பா. இந்த நெல்லிக்காயை தினமும் சாப்பிடுங்க. கண்ணுக்கு நல்லது, பல்லுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, தலைமுடி கொட்டாது, நல்லா வரும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சொன்னாலும் யாரும் கடைப்பிடிக்கிறதில்ல. ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க, அப்புறம் வேணான்றுவாங்க. இப்போ யாருமே சாப்பிட்றல, அதுக்கு ஜூஸ் வச்சு குடிக்கிறாங்க. இந்த ஜூஸை நம்ம வழக்கமாக குடிக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லித்தாரேன். எப்படின்னா, ஒரு 15 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்கப்பா. ஒரு 15 கிராம் இஞ்சி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா அலசி வச்சுக்கோங்க. அந்த நெல்லிக்காயை கொட்டையெல்லாம் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மூணையும் மிக்சியில் லேசாக தண்ணி தெளிச்சு, நெல்லிக்காயிலே தண்ணி இருக்கும், வேணும்னா கொஞ்சமாக தண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. சட்னி அரைச்ச மாதிரி அரைச்சி, அப்புறம் லாஸ்ட்டில் அரைச்சி முடித்த உடனே அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுறணும். மஞ்சத்தூள்லாம் வீட்டில் தயாரித்த மஞ்சத்தூள் தான் நல்லது. நான் வீடியோ கூட போட்டிருக்கேன், வீட்டில் எப்படி மஞ்சத்தூள் தயாரிக்கிறேன் அதை கூட பார்த்து செஞ்சுக்கோங்க. அதை போட்டு கலந்து ஒரு பாட்டிலில் எடுத்து மூடி ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க. அதை ஒரு வாரத்துக்கு 2 பேரும் சாப்பிட்லாம்ப்பா. எப்படின்னா, காலையில் எந்திரிச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளரில் போட்டு நல்லா கொதிக்க வச்ச வெந்நி அதை அந்த டம்ளரில் அந்த நெல்லிக்காய் கூட ஊற்றணும். ஊற்றி நல்லா கலந்து விட்டு வடிகட்டியில் வடித்து நல்லா சூடாக குடிச்சிக்கலாம். இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க உப்பு போட்டு குடிக்கலாம், கல்லுப்பு தான் போடணும். சர்க்கரை நோய் இல்லாதவங்க தேன் கலந்து குடிக்கலாம். இது நல்லா நம்ம தினமும் கூடலாம். வாரம் நம்மளுக்கு ஏதாவது லீவ் நாள் இருக்கும்ல, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை, அன்னைக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது 2 பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருக்கலாம். அவங்களுக்கு தகுந்தாப்பில் செஞ்சு நீங்கள் இதை வச்சுக்கலாம். டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு இப்படி குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா. உடம்பு நல்லா கலகலன்னு இருக்கும்.